கும்பகோணத்தில் நடைபெறும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் மாநில மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிறைவு உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தேசிய அரசியல் ஆலோசனை குழுவினுடைய தலைவர் திரு சையது சாதிக் அலி அவர்களே, தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் திரு காஜா மொஹிதீன் அவர்களே, மாநில முதன்மை துணைத் தலைவர் திரு அப்துல் ரஹ்மான் அவர்களே, தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ்கனி அவர்களே, தேசிய செயலாளர் அப்துல் பாசித் அவர்களே, துணை செயலாளர் பாத்திமா முசஃபர் அவர்களே, மாநில பொருளாளர் ஷாஜஹான் அவர்களே, ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு அக்பர் அலி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய பெருமதிப்பிற்குரிய தொழிலதிபர் அமீத் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய நிர்வாகிகளை, செயல் வீரர்களை, தொண்டர்களை, அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளை, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் ஒரு சேர சந்தித்து உங்களிடத்தில் உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன், பூரிப்படைகிறேன். புலங்கார்ந்த உணர்வோடு இங்கே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நேற்று முன்தினம்தான் இதே தஞ்சை மண்டலத்திற்கு வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாட்டுக்காக வந்தேன். இன்னைக்கு இந்த மாநாட்டுக்கு, உங்கள் மாநாட்டுக்கு, மன்னிக்குவன் நம்ம மாநாட்டுக்கு வர வச்சிருக்கிறார் நம்முடைய தகைசால் தமிழர் பேராசிரியர் ஐயா காதிர் மொய்தீன் அவர்கள். அவர் எப்போ அழைச்சாலும் நான் வந்துடுவேன். இது வரைக்கும் நான் மறுத்ததில்லை. அவர் ஒவ்வொரு முறையும் இந்த சமுதாயத்தை சார்ந்த ஏதேனும் நிகழ்ச்சிக்கு, விழாவுக்கு, மாநாட்டுக்கு என்னிடத்தில் வந்து தேதி கேட்க வருவார். நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் வர வேண்டும்? தொலைபேசிகளை அழைத்து உத்தரவிட்டால் நான் வந்து விடுவேனே என்று நான் சொல்வது உண்டு. இல்லை இல்லை, நான் நேரடியாக வந்து கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறேன். ஒரு 5-6 தேதியை குறிப்பிட்டு சொல்லுவார். நான் உடனே சொல்வது உண்டு, எந்த தேதி என்று சொல்லுங்கள், இந்த சாய்ஸ் எல்லாம் கொடுக்காதீங்க என்று நான் அவரிடத்தில் உரிமையோடு அதை உறுதி செய்து அதற்கு பிறகு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த பயணங்களால் ஏற்படுகிற அலைச்சலை விட நீங்கள் தரக்கூடிய அன்புதான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை, ஊக்கத்தை, உற்சாகத்தை ஊட்டி கொண்டிருக்கிறது. நம்முடைய பேராசிரியர்களுடைய அழைப்பை கட்டளையா ஏற்றுக்கொண்டு இங்கே நான் வந்திருக்கிறேன். பள்ளிவாசல்களை மையமாக வச்சு சமூக உதவிகள், சேவைகள், சீர்திருத்தங்கள் செய்கிற
சமூக பணியாற்றக்கூடிய அமைப்புகளாக இருக்கிற மஹல்லா ஜமாத் அமைப்புகள் இஸ்லாமிய பண்பாட்டில் மிக மிக முக்கியமானது, அடிப்படையானது. வழிகாட்டு தலங்கள் என்பவை தொழுகைகளுக்கான இடங்களாக மட்டுமில்லாமல் சமூக ஒற்றுமை, சமூக வளர்ச்சி, கல்வி ஆகியவற்றோடு தொடர்புடையதுன்னு மெய்ப்பிச்சுட்டு வரீங்க. அந்த வகையில் முன்மாதிரி மஹல்லா ஜமாத் விருதுகளை பெற்றுள்ள 30 பள்ளிவாசல் பொறுப்பாளர்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்பவும் உங்களோட இருக்கிறவங்க. உள்ளத்தால் உணர்வால் உடன்பிறப்புகள் நாம். இது இன்று நேற்று ஏற்பட்ட உணர்வல்ல, காலங்காலமாக தொடரக்கூடிய நட்பு. பேரறிஞர் அண்ணா அவர்களையும் தலைவர் கலைஞர் அவர்களையும் இணைக்க பாலமாக இருந்ததே திருவாரூரில் நடந்த மிலாது நபி விழாதான். தமிழ்நாட்டின் வரலாற்றை புரட்டி போட்ட 1967 தேர்தலில் பேரறிஞர் அண்ணாவுக்கு தோள் கொடுத்து நின்றவர் கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையில் அசன் அப்துல் காதர், கருணை ஜமால், கவிஞர் காமு ஷெரீப், இசைமுரசு நாகூர் அனிபா, அண்ணன் சாதிக் பாட்ஷா, ரஹ்மான் கான் போன்ற ஏராளமான இஸ்லாமிய பெருமக்கள் உற்ற தோழர்களாக உடனிருந்தாங்க. இஸ்லாமிய மக்களுக்காக தலைவர் கலைஞர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய நன்மைகளை, சாதனைகளை, அதில் முக்கியமான சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முதல் முறை ஆட்சிக்கு வந்ததுமே மிலாது நபிக்கு அரசு விடுமுறைன்னு அறிவித்தார். அதிமுக அரசு அதை ரத்து செஞ்சாலும் மீண்டும் ஆட்சிக்கு வந்து அரசாணை வெளியிட்டு விடுமுறை வழங்கினார் தலைவர் கலைஞர் அவர்கள். உருது பேசும் முஸ்லிம்களை பிற்படுத்தோர் பட்டியலில் சேர்த்தார். காயிதே மில்லத் மணிமண்டபம் கட்ட நிதி ஒதுக்கி இடம் ஒதுக்கினார். பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு உள் ஒதுக்கீடு. காயிதே மில்லத் மகளிர் கல்லூரி, காயிதே மில்லத் ஆண்கள் கல்லூரிக்கு இடம்னு கலைஞர் செஞ்சதையெல்லாம் பட்டியலிட்டா இன்னைக்கு முழுக்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும். தலைவர் கலைஞர் அவர்கள் இஸ்லாமியர்கள் வேறு, தான் வேறு என்று ஒருபோதும் நினைத்தது கிடையாது. அதனால தான் இஸ்லாமிய சமூகத்தினர் நன்றி தெரிவிக்கும் விழா நடத்தினப்போ எனக்கு நன்றி சொல்லி உங்ககிட்ட இருந்து என்னை பிரிச்சிடாதீங்கன்னு சொன்னார். கலைஞர் சொன்ன அதே உணர்வோடு தான், அதே வழிநடத்தத்தான் இந்த ஸ்டாலினும் திராவிட மாடல் ஆட்சியும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நேரத்தின் அருமையை கருதி இந்த 5 ஆண்டுகளில் இஸ்லாமிய மக்களுக்கு செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய திட்டங்களில் சில முத்தாய்ப்பான சிலவற்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஹஜ் புனித பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக
தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்ட அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். 2024ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு மாநில ஹஜ் குழுவுக்கு ஆண்டு நிர்வாக மானியம் 80 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறோம். கடந்த 4 ஆண்டுகளில் 24 கோடி 56 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கி தமிழ்நாட்டிலிருந்து 11,364 ஹஜ் பயணிகள் புனித பயணம் மேற்கொண்டிருக்காங்க.